செந்தூர் விஜயகாந்த் விஜயகாந்தே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் அறிமுகப்படுத்தின. ஆமாம், உங்களுக்கு வந்து பிஎன்சியில் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து பார்க்குறாங்க விஜயகாந்துடைய தம்பி, என் தம்பிடா, நான் செந்தூர பாண்டி தம்பிடா அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக டைலாக்லாம் இருக்கும். அது பார்க்கும்போது விஜயகாந்துடைய தம்பியை ஏற்றுக்கிறாங்க. விஜயகாந்துடைய ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்குது. அந்த படம் ஒரு பெரிய அளவில் ஓடுது. அதுலேருந்து ஒரு விஜயகாந்துடைய தம்பிங்கிற ஒரு இமேஜ் ஒன்று உருவாகுது. பிஎன்சிக்கெல்லாம் அவருடைய அந்த படத்தின் ரசிகர்கள் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிஎன்சி போயிடுது. உடனே அதுக்கு பிறகு தான் ரசிகன் ஒரு படம் எடுக்கிறாரு. ரசிகன் எடுக்கும்போது அது உங்களுக்கு அந்த இவங்க சங்கவி ஜோடி, சங்கவி கூட நடிக்க ஆரம்பித்து சங்கவியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. லவ் அவங்களுக்கு முத்தி போச்சு. அது வேறவங்க, அது ஒரு கதை. ஆமாம், அது தனி கதை. அது சரி. அதனால் வந்து இந்த படத்துக்கு வந்து இவர் விஜயகாந்த் இவருக்கு லைஃப் கொடுக்குறாரு. இந்த படம் வந்து மிகப்பெரிய போகுது. இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி உதவி பண்ணுவார் சில. செந்தூர பாண்டியில் வந்து விஜய் அவர்கள் தன்னுடைய தம்பியாக அந்த கதாபாத்திரம் ஏற்று நடித்தார். அதற்கு பிறகு விஜயகாந்த் அவர்களுக்கு அதில் கூட ஒரு பெரிய புரட்சி பண்ணியிருப்பார் விஜய். இதில் அந்த படத்தில் ஒரு பெரிய புரட்சி பண்ணியிருப்பார். அவருக்கு ஜோடியாக வந்து இவருக்கு ஜோடி மீனா விஜயகாந்த், இவருக்கு ஜோடி வந்து யுவராணி. விஜயகாந்த் சும்மா ஃப்ரீயாக நடித்து கொடுத்தாரு. அதுக்கு பிறகு இவர் என்னென்னா, அதுக்கு பிறகு இவர் வந்து விஜயகாந்தை பற்றி அதிகமாக பேசுகிறத விட்டுட்டு ரஜினியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார். விஜய் ரஜினி வந்து என்னுடைய தலைவர் ரஜினி பல இடங்களில் சொல்ல ஆரம்பிச்சு ரஜினி அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அதுக்கு பிறகு இவர்களுக்குமான இடையிலான உறவு எப்படி இருந்தது? விஜயகாந்த் அவர்களுக்கும் இவர் மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இல்லை. அவரு கூட நடிக்கிற மாதிரி மீட் பண்ணுற சூழ்நிலை. அவர் அந்த இந்த சைடில் கொஞ்சம் இந்த அடுத்த ரசிகன் அது இதுன்னு பிஎன்சிக்கான இந்த ஏத்தனமான படங்கள் அது இதுன்னு நடித்து டக்குன்னு தள்ளாடிக்கிட்டு இருக்கும்போது விக்ரமன் வந்து அவர் கை கொடுத்து பூவே உனக்காகல இந்த ஒரு பீக்கில் போகிறார். அதுக்கு பிறகு அது வரைக்கும் விஜயகாந்துக்கும் அவருக்கும் ஒரு பெரிய தொடர்புகள் இல்லை. அவங்க அப்பா ராஜநடை அதுன்னு படம் எடுப்பார். அவங்க அப்பாவோட நட்பு இருக்கும். அவங்க அப்பா வந்து விஜயகாந்த் வந்து 2 பேரை தான் ரொம்ப மரியாதை பண்ணுவார். 2-3 பேரை. ஒன்று எஸ்ஏசி, ஒன்று கலைஞர் கருணாநிதி, எஸ்ஏசி, அப்புறம் ராமநாராயணன். இவங்க 3 பேரும். கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்போ வந்து ஃபோன் பண்ணாலும் எந்திரிச்சு பேசுவார். அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படிம்பார். நீங்கள் யதார்த்தமாக சில பேர் பேசும்போது ரொம்ப மரியாதை எந்திரிச்சு நீ பேசுவான். அண்ணே சொல்லுங்கண்ணே ஒரு பவ்யமாக பயந்து அப்படியே அண்ணி கூட சொல்லியிருக்காங்க. ஒரு மரியாதையாக அவங்க சொல்லியிருக்கேன், ஏங்க அவர் அங்கேயே இருக்காரு, ஃபோனில் இருக்காரு, நீங்கள் ஏன் இப்படி நீந்து பேசிட்டு நான் என்ன சரிண்ணே அப்படின்ட்டு வச்சுட்டு அதுக்கு அதே டேரக்டருக்கு அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து எந்திரிச்சு பேசுவார். ராமனா இவங்கெல்லாம் அவருடைய பீக்கில் இவருக்கு வந்து படங்கள் மூலமாக அவருக்கு ஒரு பெரிய லைஃப்பை திருப்புமுனையாக அமைஞ்சவங்க. அந்த ஒரு இது ஏன்னாக்க கலைஞருடைய எந்த படம் அவருடைய எல்லா ஃபங்க்ஷன்லையும் கலைஞர் தான் இருப்பார். எல்லா வீட்டில் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் அவர் தான் இருப்பார். அவருடைய முதல் படம் எந்த படம் நடித்தாலும் குட் லாக் தேட்டரில் அவருக்கு போட்டுருவாங்க. தலைவர் வரார், ஓகே வந்து நயா விஜய் இப்படி இருக்க ஐயா அப்படின்னு கூட வருவாங்க. அவர் கூட தமிழ் குடியும் வரும்போது தமிழ் குடிமகன் வந்திருக்காரு இது ஒரு படத்துக்கு, தமிழ்ச்செல்வன் அப்படின்னு. தமிழ் குடிமகன் அதிமுக இல்லை, அப்போ இதில் இருந்தார், திமுகவில் இருந்தார். அப்படியா? ஆமாம், அதுக்கு பிறகு தான் போனார். அப்போ ஒரு சேர்ந்து வர்றாங்க. அப்போது தமிழ் குடிமகன் கேட்குறாரு, தமிழ்ச்செல்வன் வச்சுருக்கீங்க, இச்சன்னா விட்டீங்களே. யோ இச்சன்னா வச்சா படத்துக்கு சென்சாரில் மாட்டிக்கும் ஐயா அப்படின்றாரு கலைஞர். சிரிச்சிட்டு வர்றாங்க. இப்படி ஒவ்வொரு படத்துக்கும் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கியா விஜய், இது பண்ண நல்லா இருக்கியா, இந்த சீன் நல்லா இருக்கியான்னு பாராட்டி சொல்லிட்டு போவார். அதனால் ஒவ்வொரு படத்துக்கும் அவர் கூப்பிட்டு வருவார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவர் எந்த படம் எடுத்தாலும் அதே மாதிரி அவருடைய குடும்பத்தில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் இவர் தான் இருப்பார். அண்ணன் சொல்வார்ல, அண்ணனுக்கான ஸ்தானத்தோடு இருப்பார். அவருடைய முதல்ல வந்து அவருடைய கல்யாணத்தை நடித்து வச்ச இவர் தான். மதுரையே கதி கலங்கி போயிடுச்சு. அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் வச்சுருப்பேன். அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ரோடு வரைக்கும் இருக்கும், அப்படியே கொட்டி வச்சுருப்பாங்க. முட்டைகள் கூடையாக முட்டையாக இருக்கும். அவ்வளோ மதுரையே திரண்டு போச்சு. அந்தளவுக்கு ஒரு மொத்தமாக பொதுமக்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாமே திமுக தலைவர் இவர், அதனால் அவர் வேறு எக்கச்சக்கமாக முதலமைச்சர் அவர் வேறு வந்துட்டார். எக்கச்சக்க கூட்டம். அதில் வந்து அவருடைய கல்யாணம் நடத்தி வச்சது இவர் தான். அவருடைய ஆஸ்பத்திரி திறந்துக்கணும் அப்படின்னு சொன்னார். அதாவது நடிகர்களே வந்து ஒரு இலவச ஹாஸ்பிட்டலில் தொடங்குது அது தான். ஒரு டாக்டர் போட்டு ஒரு இலவசமாக யாராவது வந்தால் இலவசமாக பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அவருடைய சாலிகிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த மருத்துவமனை இப்போ ஆமாம் இல்லை, இப்போ இல்லை.
அவர் அரசியலுக்கு வந்த சமயத்தில் அதை எடுத்துட்டாங்க. பிறகு அவருடைய மனைவிக்கு வரும்போது எடுத்துட்டாங்க. அது அந்த ஹாஸ்பிட்டல் திறந்தது அவர் தான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் எல்லாம் இது பண்ணியிருப்பார். அது தனியாக ஒரு கதையை சொல்லலாம், அது பேசலாம். இதை வந்து வேறு ஒரு சினிமாவில் வந்து இவர் வந்து ஒரு கருப்புங்கிற இதை தாண்டி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல செல்வாக்கு வந்தது. பிஎன்சியில் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு அடுத்து அவர் தான் இருந்தார். ரஜினிக்கு இணையாக இருந்தார். அதாவது ஒரு ஆற்றை தாண்டி போனால் ஒரு சின்ன கிராமம் இருக்கும், ரோடே இருக்காது. ஆனால் அங்கே விஜயகாந்த் போஸ்டர் இருக்கும், விஜயகாந்தோடைய மன்றம் இருக்கும். சில இடங்களில் மன்றங்களுக்கு இவங்களே மாட்டு வண்டியிலே போயிட்டு மன்றங்கள்லாம் தொடங்கியிருக்காங்க. மன்றங்கள் தொடங்கும் போது இவர் ஒரு எம்ஜிஆர் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணார். மன்றங்கள்லாம் தொடங்கும் போது எந்த மன்றத்துக்கும் இந்த மன்றத்துக்கு இந்த வருஷம் என்னென்ன பிரச்சனை இருக்குது சொல்லுன்னு ஒரு குழுவே அனுப்புவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு குழுவோடு போயிட்டு அந்தந்த ஊரில் என்னென்ன பிரச்சனை, ஏது தையல் மிஷின் வேணுமா, ரோடு போடணுமா, இதெல்லாம் கேட்டு வந்து சொல்லுவாங்க. அப்போ மன்றம் மூலமாகத்தான் நிறைய நற்பணிகள் இருக்கிறார். அந்த மன்றங்களுக்கு மூலமாக வரும்போது அந்த மாதிரி என்ன பண்ணுவார்னா, அதே மாதிரி யார் யாருக்கு என்ன பண்ணுவோம் அந்த மன்ற தலைவர்களை கூப்பிட்டு இதெல்லாம் நீ பண்ணிடணும், கரெக்டாக பண்ணிடணும், பண்ணலைன்னா தொடச்சிருவோம் அப்படின்பார். எல்லாம் அடாவடி தான், செய்யலைன்னா அடாவடி தான். பயப்படுவாங்க. உங்களுக்கு வந்து எவர்கிட்ட பயமே கிடையாது, அவருக்கு பயமே இல்லாமல் இருப்பார். அதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லலாம். ஒரு முறை டி நகரில் ஒரு பெண்ணோட கழுத்தில் இருக்கிற, இவர் காரில் போயிட்டுருக்கார், டி நகரில் ஒரு திருடன் வந்து அவருடைய பெண்ணோட கழுத்தில் இருக்கிற சங்கிலி பறிச்சுட்டு ஓடுறான். இவர் காரை நிப்பாட்டிட்டு இவர் ஓடுறார் பின்னாடி. ஓடி பிடிச்சி அவனை பிடிச்சி போட்டு நொங்கி அந்த செயினை கொண்டு வந்து அந்த அம்மா கிட்ட கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு நேரடியாக இறங்கிடுவார். அது யாராக இருந்தாலும் சரி, பயப்படுறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு இது, அந்த துணிச்சலான ஒரு ஆசாமி அவர். அந்த வகையில் வந்து உங்களுக்கு சினிமாக்குள்ளேயும் துணிச்சலாக தான் செயல்படுவார். யாரையும் பயந்துக்கிந்து இது பண்ணுறது கிடையாது. அதாவது அவருடைய நடிகர் சங்க இது பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா, மலேசியா சிங்கப்பூரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினி கமல் வர மாட்டாங்க, அப்போ என்னத்துக்கு டிக்கெட் வாங்கி அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது வருவாங்க அப்படின்றார். இவங்களும் வந்து வர்ற ஐடியாவில் இல்லை. இவர் என்ன பண்ணுறாருன்னா, மறுநாள் ரஜினி வீட்டுக்கு போயிடுறாரு. நேராக போயிட்டு கீழே உட்கார, சார் கேப்டன் மேலே உட்காருங்க கேப்டன், பதறி போயிட்டு உட்காருங்க, மேலே உட்காருங்க. இல்லை இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறோம், ஏதோ இது பண்ணோம்னா நம்ம நடிகர் சங்கத்துடைய கடன் அடைக்க முடியும், நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும். கண்டிப்பாக வரேன் வந்துடுறாங்க. இவங்க இல்லை, எல்லார்ட்டையும் நேரடியாக இறங்கி பேசி அவங்க வந்து எந்த பிரச்சனை ஆனாலும் இவர்கிட்ட வந்துடும். டைரக்டருடைய பிரச்சனை இல்லாட்டி தயாரிப்பாளர் பிரச்சனை, ரெண்டு பேரும் கூப்பிடு, எல்லா பஞ்சாயத்துகளையும் தீர்த்து வந்துடுவார். என்னன்னா எதுக்கு சொல்லு, இத்தனை பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க, நீ கொஞ்சம் இறங்கி வா, சரி இப்போ கிளம்பு, சமரசம் பண்ணிடுவார். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இவர் சொல் கேட்குற அளவுக்கு அங்கே மரியாதை இருக்கும். ஏன்னா இவர் படம் பண்ணி தர்றாருன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்துருவார், போனால் போட்ட முடியா அப்படின்பார். ஏன்னா இவரெல்லாம் ஒரு கூலிக்காரன் ஒரு படம் பண்ணுறாரு. ஆமாம், பார்த்தீங்கன்னா சென்னையிலே ஒரு மிகப்பெரிய கட் அவுட் வைக்கிறார் இதில் மவுண்ட் ரோட்டில். மிரட்டுறாரு தானு எப்போவுமே அப்படி தானே போட்டு மிரட்டுறாரு, கூலிக்காரனை ஒரு வண்டி இழுக்கிற மாதிரி மிரண்டு போயிடுறாரு. அதுக்கு பிறகு தானு கூடலாம் சில படங்கள்லாம் பண்ணுறாரு, நல்லவன் நினைக்கிறேன், அதெல்லாம் பண்ணுறாரு, அதெல்லாம் மாதிரி பண்ணுறாரு. அதை வந்து அவர் வந்து தன்னுடைய படைப்புக்கு அதே சமயத்தில் அந்த எல்லோருக்கும் அந்த உதவணுங்கிற எண்ணம் இருக்கும். நான் சொன்ன பாருங்கள், அந்த ரசிகர் மன்றங்கள் போகிறாங்க, ரசிகர் மன்றத்தில் ஒரு 10-15 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் சம்பளம் தான். சம்பளம் எல்லாருக்கும். ரசிகர் மன்றங்களாக ஒருங்கிணைக்கிறது இது பண்ணுறது. அந்த செயலாளர் இந்த கட்சியில் இருக்கும்போது நம்ம ராமு வசந்தன், அவர் ஐத்தான் தான் சொல்லுவார். ஐத்தான் வந்துட்டாரா, சரி ஐத்தான், அவர் தான் வருஷத்துக்கு ஒரு மாதிரி இவங்களுக்கு ஒரு அறிக்கை விடுவாங்க. பிறந்த நாளுக்குன்னு ஒரு அறிக்கை விடும். அந்த அறிக்கைகள்லாம் சிலது என்கிட்ட இருக்குது. ஜாதி இல்லை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுவாங்க. வேறு அரசியல் சார்ந்த ஒரு அறிக்கை விடுவாங்க. அந்த அறிக்கை, ஒவ்வொரு அறிக்கையும் இந்த ராமு வசந்தனும் லேக்கத்திலிக்கானும் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி ரெடி பண்ணி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. இதெல்லாம் சேர்த்துக்கோ அப்படின்னு ஒரு 4 பக்கத்துக்கு ஒரு அறிக்கை விடும். பிறந்த நாள் அன்றைக்கி அந்த அறிக்கை வரும் பத்திரிகைக்கு. அதுக்கு பிறகு அந்த எம்ஜிஆருடைய காது கேளாத ஒரு பள்ளிக்கு அன்னிலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். 50,000 ரூபா 25,000 ரூபா அன்னிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் வந்து நீங்கள் ஊர் தோறும் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், இந்த ஊரில் இத்தனை பேருக்கு தையல் மிஷின் இது, இந்த ஊரில் இது, அது அவங்க வர வச்சு உங்களுக்கு கொடுத்துட்ருவார். இது வந்து ஈஸி. அதாவது நீங்கள் ரசிகர் மன்றங்கள்
சும்மா இல்லை, நற்பணி மன்றங்களாக பண்ணுவாங்க ஈஸியாக. அதாவது எம்ஜிஆர் மாதிரி பண்ணிட்டு இருந்தார், எம்ஜிஆர் பேட்டர்னில் பண்ணார். இதை தான் விஜயை கொஞ்சம் காப்பி அடித்தார் இவர்கிட்ட ரசிகர் மன்றங்கள். அப்புறம் சினிமா சார்ந்த ஸ்டைலெல்லாம் ரஜினியை காப்பி அடித்தார். அவர் எல்லாமே காப்பி அடித்து தான் பண்ணிட்டு வர்றாருன்னு வைங்க. இல்லை, ஆனால் விஜயகாந்த் ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருக்காரு. ஆமாம், ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கக்கூடிய நற்பணி மன்றங்கள்கிட்ட பேசி அங்கே என்ன பிரச்சனை இருக்குது, என்ன உதவி இல்லை, ஆட்கள் அனுப்பி வச்சுருவார். இவங்க கார் எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு ஊராக போயிட்டு நான் பல ஊர்களுக்கு போயிருக்கேன். பல இடங்களில் நான் கட்சி கொடி ஏற்றிருக்கேன். ஏன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுனதுனால என்ன ஆசிரியர்னு உங்களை கூப்பிடுவாங்க. ஆமாம், என்ன ஆசிரியர்னு தான் சொல்லுவாங்க. சரி. பல ஊர்களில் போயிட்டு கடலூரில் அந்த பண்ருட்டியில் இருக்கிற இவங்க எல்லாமே எனக்கு, கடலூர் மாவட்டம் எல்லா தலைவரும் எனக்கு தெரியும். அங்கெல்லாம் போய் நான் கொடி, சில இடங்களில் நீங்கள் ஆசிரியர் கொடி ஏற்றுவார் அப்படிமா, நான் கொடியெல்லாம் ஏற்றிருக்கேன். அங்கெல்லாம் போயிருக்கேன். அதை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கடலூர்லேயே வந்து டாக்டர் ஐயாவுக்கும் இவருக்கு தான் போட்டி இருக்கும். அந்த இடத்துல டாக்டர் ஐயா விட இவர் தான் முன்னாடி இருப்பார் கடலூரில். அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் அந்த இருக்கும். உங்களுக்கு இவர் வந்து அந்த ஒரு அழுத்தம் திருத்தமாக அரசியலுக்கு வராமல் இருந்தார். ஆரம்பத்தில் வந்து அரசியலுக்கு வேண்டாம் நினச்சிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு அரசியலுக்கு வந்தாருன்னு வைங்க. ஆனால் அதுக்கு முன்னெல்லாம் அவருக்கு அந்த இவர் கேப்டன், இவர் நம்ம அந்த கலைஞர் கருணாநிதி அவருக்கு பதவி தர இருந்தார், ஒரு இதெல்லாம் தர இருந்தார்.